இன்றைக்கி இந்த வீடியோவில் கீ ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் வாங்க. கீ ரைஸ்னாவே நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன? கீ தான். நெய் தான் தேவை முதல்ல. அதுக்கடுத்து தாளிக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜீரகம் இதெல்லாம் தான் தாளிக்க தேவையான பொருட்கள். அப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக ஸ்லைஸாக நீட்ட வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக நம்ம கேஷ்யூஸ் லாஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் நெய்யை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய் மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு எடுத்து வச்ச பொருட்களை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விடுங்க. ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பாருங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நிறம் ஸ்ட்ரக்சர் மாறிட்டு இருக்கு. இந்த பக்குவத்தில் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தில் உப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே அதில் என்னென்ன பொருட்கள் தேவை சைட் டிஷ்க்கு அப்படின்றத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். அதுலேயே நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். சைட் டிஷ்க்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம தால் தடக் அப்படின்றத செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு, தக்காளி, வெள்ளைப்பூடு இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை நம்ம வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ அந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கேஷ்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதையும் பொடிசாக நறுக்கி கட் பண்ணி அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு கீ ரைஸ் ரெடி. இப்போ துவரம்பருப்பு ஒரு சைடில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதோட மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு லாஸ்ட்டாக அது கரெக்டாக இருக்கும். பருப்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நமக்கு அப்புறம் லாஸ்ட்டாக கெட்டியாகிடும். அதனால் கவலைப்படாதீங்க, எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு தேவையானது முதல் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு இது ரெண்டையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெள்ளைப்பூடை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு பிடிக்காது அப்படின்னா விட்டுறலாம், பரவாயில்ல, தேவையில்லை. வெள்ளைப்பூடு போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதில் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. வெள்ளைப்பூடும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. பருப்போடு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதனால் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் ஹாஃப் கூட ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ரொம்ப தக்காளி போடணுன்றது தேவையில்லை. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்புக்கு உப்பு போடல, அதனால் உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சு வச்சதுனால அதை இதில் ஊற்றிடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணி நம்மளோட தால் தடக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். நம்ம ஏற்கனவே கீ ரைஸ் வச்சுருந்தோம், அதோட இதையும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய்யை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது. அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்மளோட கீ ரைஸும் தால் தடக்கும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.